ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் மேனிஃபெஸ்டேஷன் சீரீஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ பார்க்காதவங்க இதான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நான் 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னே தெரியாது, பட் நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம லைஃப் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அதுக்கு நான் என்ன பண்ணணும், அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்கிட்ட இருக்க மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி 4 வீடியோஸ் போட்டுட்டேன். இது வந்து 5வது வீடியோ. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முன்னாடி போட்ட 4 வீடியோஸ்னுடைய லிங்க்குமே கொடுக்குறேன். ஸோ தவறாமல் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை கிடையாது. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்மளுடைய லைஃப்பை அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது நம்ம நாள் முழுக்க எடுக்கிற டெசிஷன்ஸ், நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ், நம்ம ஹேபிட்ஸ், இது எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஆகி இருக்கும். லைக் இப்போ சின்ன வயசில் நீங்கள் சாப்பிடலன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க, ஒழுங்காக சாப்பிடலைன்னா நான் பூச்சாண்டியை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நைட் டைம்னா பூச்சாண்டி வருவாங்க, நைட் டைம்னா பேய் வரும், இப்படிங்கிறதெல்லாம் சின்ன வயசுலேயே நம்ம மைண்டில் மற்றவங்க சொல்லி சொல்லி ப்ரோக்ராம் பண்ண ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் சின்ன வயசில் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோமோ அதன்படி தான் இருக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டே. நீங்கள் இப்போ வாழ்கிற லைஃப் நீங்கள் முன்னாடி ப்ரோக்ராம் பண்ண மைண்டோட ரிசல்ட். சரி, இப்போ என்ன கேள்வி, இதை ப்ரோக்ராம் பண்ணது யார்? நம்மளுடைய சைல்ட்ஹுட், நம்ம சரௌண்டிங்ஸ், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். யாராவது உங்களால் முடியாது, நீங்கள் ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சாலும் நம்மளால் முடியாதுப்பா, இது இந்தளவுக்கு பெருசாலாம் நம்மளால் ட்ரை பண்ணவே முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ளேருந்தே ஒரு வாய்ஸ் வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணிடும். இது உனக்கானது இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங். ஆனால் நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் திரும்ப ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவேர்னஸ். முதல்ல உங்கள் மைண்டில் என்ன நெகட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்கள் தாட்ஸை அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ சைலண்ட்டாக அமைதியாக இருக்க ஒரு இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடி ரிலாக்ஸ்டாக உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அந்த அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடான வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். லைக் அதை முடிக்கணும், அதை செய்யலாம் அப்படின்னு கேட்கும். இல்லையா, இவ்வளோ பெரிய விஷயத்த தலைமையில தூக்கி போட்டு வச்சுருக்க, இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா, இன்னைக்கு பொழுதுக்குள்ளே நீ இதை செஞ்சு முடிச்சிருவியா அப்படின்ற மாதிரியான வாய்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய தாட்ஸை அப்சர்வ் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், இன்ட்ரப்ட். நெகட்டிவ் தாட்ஸ் வந்த உடனே அதை ஸ்டாப் பண்ணணும். ஹே நில்லு, எதுக்கு இப்படி சொல்கிற, என்னால் முடியும், ஈவினிங்குள்ளே நான் அதை முடிச்சு காட்டுறேன், என்னால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும், என்னால் முடியாதுன்னு நீ நினைக்கிறதெல்லாம் பழைய நம்பிக்கை, இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், இது உண்மை கிடையாது, ஓகேவா, என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டெப் 3, ரீப்ரோக்ராம். புதிய பாசிட்டிவ் பிலீஃபை க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் லிமிட்டிங் பிலீஃப் பற்றி பேசியிருந்தேன். அதே மாதிரி தான் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க மைண்டுக்கிட்ட நான் கண்டிப்பாக முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லணும். சிச்சி நீலாம் லக்கியே இல்லை, உனக்கு இது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்கிற மைண்டுக்கிட்ட எனக்கு லக் வரணுன்ற அவசியம் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸை நானே க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ஸ்டெப் 4, ரெப்பிட்டேஷன் அண்ட் எமோஷன். இதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும். உங்கள் மைண்டுகிட்ட டெய்லி சொல்லணும். ஒரு அஃபர்மேஷன் மாதிரி சொல்லணும். சொல்கிறது மட்டும் போதாது, அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். என்னால் முடியும் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே வரணும். ஸோ அந்த எமோஷன்ஸும் சேரும்போது தான் சப்கான்ஷியஸ் அதை அக்செப்ட் பண்ணும். ஸ்டெப் 5,
விஷுவலைசேஷன். நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு இமேஜின் பண்ணுங்கள். அதை ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமே எழுதுறீங்கன்னு வைங்களேன். இது வரைக்கும் நீங்கள் நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, கண்டிப்பாக ஃபெயில் ஆகிருப்பீங்க, அல்லது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அந்த மாதிரி போயிட்டு தேர்ட் லெவலுக்கு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கலாம். திரும்ப நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது என்ன உங்கள் மைண்டில் இருக்கும்? இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் எழுதுகிறேன், ஃபஸ்ட் லெவல் வந்து கிராஸ் பண்ணுறேன், செகண்ட் லெவல் கிராஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையே கிடைக்காது தான். இது வரைக்கும் இருந்தது வேற. இந்த டைம் நான் எழுதுகிறேன், நான் கிளியர் பண்ணி காட்டுறேன், இந்த டைம் கண்டிப்பாக என்னால் உள்ளே போக முடியும். நீங்கள் உள்ளே போனால் என்ன பண்ணுவீங்க? எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்கள் கையில் அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறீங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பா, இத்தனை வருஷ உழைப்புக்கு எனக்கு வந்து பலன் கிடச்சிருச்சு, அந்த பலன் இப்போ என் கையில் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் நான் வேலைக்கு போக போகிறேன், என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கவர்மெண்ட்லேருந்து எனக்கு கிரெடிட் ஆக போகுது, அந்த சேலரியை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணணும். அந்த லைஃப்பில் நீங்கள் வாழணும். நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கேன், எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன், எப்போ வேலை கிடைக்கும்லாம் தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் உங்களால் வேலை வாங்க முடியாது. நீங்கள் வேலை வாங்கிட்டீங்க, அந்த வேலையில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு எவ்ரி மந்த் அதில் கவர்மெண்ட்லேருந்து சேலரி கிரெடிட் ஆகுது அப்படின்ற மாதிரியான லைஃப் நீங்கள் வாழ உங்களுக்கு அந்த லைஃபையே கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் லாஜிக்கெல்லாம் கேட்காது. அதுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயமும் உங்களுடைய ஃபீலிங்ஸோட கலந்து சொல்கிற விஷயந்தான் அதுக்கு முக்கியம். நீங்கள் அதை கரெக்டாக ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்கள் பிக்கஸ்ட் எனிமியிலேருந்து அது உங்கள் பிக்கஸ்ட் சப்போர்ட்டராக மாறிடும். ஸோ உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா உங்கள் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமை கண்டிப்பாக நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணியே ஆகணும். பிகாஸ் உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆனால் தான் உங்கள் ரியாலிட்டி லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளுடைய சேனலில் மேனிஃபெஸ்டேஷன் சீரீஸில் இன்னைக்கான வீடியோவை பார்த்து முடிச்சிருக்கீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.